தேவாலயத்துக்கு போகும்போது ஏதாயிலும் கிடைக்குமா என்று சொல்லி அந்த பிச்சைக்காரன் முடவன் அவன் நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களை நோக்கி பார்த்தால் ஏதாயிலும் கிடைக்கும். அது வெள்ளியா இருக்காது, அது பொண்ணா இருக்காது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகினால கர்த்தருடைய ஊழியக்காரி ஆகிய என்னை நோக்கி பாருங்கள், சகித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போதான் பைபிள் படிக்கிறதெல்லாம் வேண்டாம், கர்த்தர் பார்க்குறோம். சீயோன் குமாரத்தியே, போடுங்க வசனத்தை. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. எப்படி பாடணும்? கம்பீரித்து பாடணும். இந்த பாடுகிறதுனால வருகிற நன்மைகளை நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். மன அழுத்தம் குறைகிறது, நுரையீரல் சீர்படுகிறது. வேற என்ன பார்த்தோம் நம்ம? சொல்லுங்க. அவ்வளோதான். அது காத்தோட இப்படி கேட்டு அது காத்தோட போயிடுச்சு. அது அப்படியா? ஹல்லேலூயா. ஸோ நுரையீரல்லாம் அது சீர்படுகிறது, நம்மளோட டிப்ரெஷனை குறைக்கிறது. நம்ம குரட்டை விடுகிறவர்களுக்கு பாட்டு ரொம்ப ஒரு சூப்பரான மருந்தாக இருக்கிறது என்று சொல்லி, சிகிச்சையாக இருக்கிறது சொல்லி நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். எங்கள் வீட்டுக்கு போன எங்கள் ஜான் சொன்னார். அவர் சொன்னார், மம்மி வெறும் பாட்டாக பாடிட்டீங்களே மம்மி அப்படின்னாரு. வசனம் கொடுக்கலையானே. வசனம் இருக்குது, ஏகப்பட்ட வசனம். நான் 2 மாதத்துக்கு பேசலாம், அவ்வளோ வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு நான் முடிக்க நேரத்தோட நான் கம்யூனின் இருக்கிறனால நான் சீக்கிரமாக நான் முடிக்க பார்க்கிறேன். அப்போது வசனம் ஏகப்பட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே பாட்டாக பாடிட்டேன்னு சொன்னேன். அப்போது என் மனசு சொல்லிச்சு, பாட்டு பாடினால் கூட்டம் வரும். என்ன நான் என்ன யோசிச்சேன், பெர்க்மான்ஸ் கூட தான் பாட்டு பாடுறாரு, கூட்டம் சேருதா இல்லையா? ஹல்லேலூயா. உடனே என் மனசு சொல்லிச்சு, ஜாய் பாட்டு பாடினால் கூட்டம் சேரும். ஹல்லேலூயா. எனக்கு தேவை கூட்டம், கூட்டம் சேரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ரோட்டில் 2 பேர் ட்ரம் அடித்து பாட்டு பாடுறாங்கன்னு வைங்களேன், 10 பேர் கூடுறாங்களா இல்லையா? 10 பேர் கூடுறாங்களா இல்லையா? ஆனால் நாம் பாட்டு பாடினால், ரோட்டில் பாடலை, நம்ம வீட்டில் ரோட்டில் பாடினாலும் கூட்டம் சேரும், வீட்டில் பாடினாலும் கூட்டம் சேரும். ரோட்டில் கூடுகிற கூட்டம் அந்த மக்கள் கூட்டமாக இருக்கும். வீட்டிலே பாடும்போது கூடுகிற கூட்டம் தேவ தூதர் கூட்டமாக இருக்கும். கரங்களை தட்டி நாம் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் பாட்டு பாடுங்கள், உங்களை சுற்றிலும் தேவ கூட்டம் இறங்கும். ஆமென். கர்த்தர் இறங்கி வருவார். பாட்டுனா அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். எல்லாருமே பாட்டு பாடுறாங்க. ஆண்டியிலிருந்து அரசன் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? எல்லாருக்கும் அது பாட்டு என்பது, அதாவது நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்க்கிறதாம். பூமியின் தூண்கள் 7 தூண்கள், பூமிக்கு தூண். அந்த 7 தூண்களில் ஒன்று கலை. ஹல்லேலூயா. இங்கே பரலோகத்திலே செய்யப்படுவது எதுவோ அதுதான் பூமியிலே செய்யப்படுகிறது என்ற வார்த்தையின்படி கலை என்பது பரலோகத்திலே நிர்ணயிக்கப்பட்டது. அது தவறாய் பயன்படுத்துகிறவரும் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் சரியாய் பயன்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பத்திலிருந்தே அது இருந்தது. ஆடல், பாடல், கொண்டாட்டம், நடனம் எல்லாமே இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிறது, அது பூமியிலும் அது இருக்கிறது. ஆனால் சாத்தான் என்ன பண்ணா? அதை என்ன பண்ணா? முதலாக இந்த பாட்டுக்கு உரிய, நான் சொல்ல போன வாரமே, பாட்டுக்கு உரியவன் பிசாசு தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அந்த வசனம் எடுத்து வைங்க. 37ஆம் அதிகாரத்தில் வருவோமா எனக்கு தெரியல. அதாவது அங்கே ஒளியின் தூதனை குறித்து, அந்த சாத்தானை குறித்து ஒரு வசனம் சொல்லுவோம். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ரொம்ப இன்பமான பாட்டை என்ன பண்ண? நீ பாடுகிறான். அப்படி இருந்தான். ஹல்லேலூயா. ஸோ பாட்டுங்கிறது எல்லாருமே பாட வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஸோ வேதத்தில் பாடியவர்கள் எல்லாரையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வேதத்தில் யாரெல்லாம் பாடினாங்க, ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு சிறப்பு அம்சத்தை நான் பார்க்கறதுக்கு முன்பதாக, பாட்டு உலகத்தில் யாரெல்லாம் பாடுறாங்க நமக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சினிமாக்காரங்க பாடுறாங்க, சுசீலா பாடுறாங்க, எல்லாரும் ஈஸ்வரி பாடுறாங்க, இறந்து போனதான என்ன பண்ணுறாரு அவர் ஏதோ ஒரு அவரெல்லாம் பாடுறாங்க. சங்கர் கணேஷ், நாங்கள்லாம் பாட்டு கேட்ட நாட்களில் சங்கர் கணேஷ் அவர் இசையமைச்சு அவர் பாடினார். இப்படி தான் நமக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்க பாடுறாங்க, அவங்க பாடுறாங்க, இவங்க பாடுறாங்கன்னு. ஆனால் பூமியிலே பாட்டு பாடுகிற சில வித்தியாசமான கிரியைகள் நடந்திருக்குது. அதை நாம் பார்க்கலாம். ஒன்று, சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வேகமாக வாசிங்க. 65:13.
மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. இங்க பாருங்க, அந்த சங்கீதம் 35 அந்த வசந்த கண்டுபிடிக்கும் வனாந்திரம் பாடுகிறது. சங்கீதம் 65:13 வாசிக்கும் போது பள்ளத்தாக்குகள் எல்லாம் பாடுகிறதாம். இங்க கவனிங்க, எது பாடுகிறது? எது பாடுகிறது? பள்ளத்தாக்கு பாடுகிறது. பள்ளத்தாக்கு பாடுறத நீங்கள் என்னைக்காவது பெரிய மலை மேலே இருந்து நம்ம கீழே எல்லாம் எட்டி பார்ப்போம்ல, நம்ம கொடைக்கானல் டூரு ஊட்டி டூர்லாம் போகும்போது நம்ம என்ன பண்ணோம், கீழே பார்க்குறோம். அதெல்லாம் பாட்டு பாடுற மாதிரியே தெரிஞ்சிச்சு, நமக்கு பாட்டு பாடுற மாதிரியே தெரிஞ்சு இல்லை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது பள்ளத்தாக்குகள் பாடுகிறது. அங்கே சங்கீதத்தில் வாசிக்கும் போது வனாந்திரம் பாடுகிறது. அடுத்த ஒரு வசனம் ஏசாயா 49:13 வாசிக்கும் போது வானங்கள் பாடுகிறது. வாசிங்க பார்க்கலாம், ஏசாயா 49:13. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் பாருங்க. வானங்களே கம்பீரமா என்ன பண்ணுங்க, பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்று சொன்னால் அவைகள் பாடுகிறது. அதனால தான் அவர் சொன்னார். ஆமீன் சொல்லுவோமா? அப்போ பூமியில பள்ளத்தாக்கு பாடுது, வானங்களெல்லாம் பாடுது, என்ன பண்ணுது, வனாந்திரம் பாடுகிறது. யோபு 38:7 வாசிக்கும் போது விடியற் காலத்தின் நட்சத்திரங்களெல்லாம் பாட்டு பாடுதான். ஆமீன் அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. பாருங்க, நட்சத்திரங்கள்லாம் பாட்டு பாடுதான், தேவபுத்திரர்கள்லாம் கம்பீரிக்கிறார்களாம். அல்லேலூயா. அப்போ பூமியில மனுஷர்கள் பாடுகிற பாட்டு மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனால் பூமியிலே வனாந்திரம் பாடுகிறது, வானம் பாடுகிறது. மாத்திரமல்ல, என்ன பண்ணுது, பள்ளத்தாக்குகள் பாடுகிறது, நட்சத்திரங்கள் காலையில் விடிய காலத்து நட்சத்திரங்கள். நீங்கள் என்னைக்காவது விடிய காலமாக எழுந்து போய் நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சரி, நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது பாடுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா பாடுதுன்ட்டு? எனக்கு பாடுதுன்னு தெரியும், ஆனால் நான் கேட்டது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் நட்சத்திரங்களோட கூட நான் பேசியிருக்கிறேன். அந்த நட்சத்திரம் என் அருகிலே எனக்கு சில காரியங்களை கற்று மாடியில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இயற்கைகளோடு கூட நான் பேசுவேன். பார்த்துக்கோங்க, நட்சத்திரம் என்னோடு கூட அது பேசியிருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லிச்சு. கர்த்தர் எப்படிலாம் பேர் வச்சு கூப்பிட்றாரு, என்னென்னலாம் பண்ணுறாருன்னு. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தன்மைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இயற்கைகள் நம்மோடு கூட பேசுகிறது நம்முடைய காதுகளிலே கேட்கும். ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி. சபையில் ஒரு விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரைஸ் தி லார்ட், நம்ம என்ன பண்ணோம், சிஸ்டர் ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர்னு. ஆனால் சில பேரை நான் பார்க்குறேன், சொல்லுங்க என்னங்க, அப்படி இல்லை. நான் உங்களிடத்தில் இன்றைக்கு பேசுகிறபடினாலே, நீங்கள் என்னிடத்தில் பேசுகிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்பயுமே பிரைஸ் தி லார்ட் என்கிற வார்த்தையோடு கூட தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பேசிக்கே இதுதான். இந்த பேசிக்கே நிறைய பேருக்கு சரியாக வரல. என்ன அரைச்சி என்ன கற்றுட்டு வரோம் தெரியல. தனியாக கிளாஸ் எடுக்கலாமான்னு கூட யோசித்தேன். ஆனால் ஒழுங்காக வராதனால தான் நமக்கு அதெல்லாம் கட் பண்ணிடுறோம். அல்லேலூயா. அப்போ எல்லாமே கர்த்தரை என்ன பண்ணுதான், கம்பீரமாய் பாடுகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? போன வாரத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே உட்காந்து அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன். இந்த இன்றைக்கி கொடுத்த செய்தி யோசிச்சேன். கர்த்தர் சொன்னார், ஜாய் நீ ஒரு விஷயத்தை சபையில் கவனிச்சியா, இந்த பெர்க்மான்ஸ் பாடுறாரு, எல்லாரும் பாடுறாங்க, ஸோ பாட்டு பாடினா கூட்டம், நானும் அப்படியே ஆண்டவர் அப்படியே அந்த கான்கிரிகேஷன் அப்படியே அந்த பேசிக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கும்போது சொன்னால் ஒன்று நீ கவனிச்சியா சபையில் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் என்னான்னு கேட்டால், எப்பயுமே தூங்குற 2 பேர் தூங்கவே இல்லை பாட்டு பாடினவனே போன வாரம் தான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. பாட்டு பாடினால் தூக்கம் வரும் மற்றவங்களுக்கு, ஆனால் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பயங்கர உற்சாகம் வந்ததை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாட்டு நம்ம சரீரத்தை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறது இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அதை பற்றி நான் பார்க்கும்போது சங்கீதம் 33:3, சங்கீதம் 96:1, சங்கீதம் 98:1, சங்கீதம் 149:1 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, புதுப்பாட்டு பாடுங்கள். கர்த்தருக்கு
புதுப்பாட்டை பாடுங்கள். அப்போ வேதம் சொல்லுகிறது மகிழ்ச்சியுடனே பாடுங்கள், சந்தோஷத்துடனே பாடுங்கள், களி கூறுங்கள். இந்த வசனங்கள்லாம் கர்த்தரை துதித்து பாடுங்கள். ஆமென். தாவீது பாட்டு பாடினபடினால்தான் ராஜாவானார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ராஜாவா ஆகணும்னா பாட்டு பாடுங்க. சும்மா ராஜகுமாரத்தி ராஜகுமாரத்தி ராஜா ராஜான்னு சொன்னா நடக்குமா? பாட்டு பாடினா நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாய் வாசிக்கிறோம் சங்கீதம் 47:7. கர்த்தரை நாம் எப்படி பாட வேண்டுமோ கருத்துடன் கர்த்தரை பாடுங்கள். எப்படி பாடணும்? எப்படி பாடணும்? கருத்துடனே பாடணும். பாட்டில் ஒரு கருத்து இருக்கணும். பாட்டில் சும்மா இஷ்டத்துக்கு பாடுறதெல்லாம் பாட்டு கடலை. நம்ம கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நான் ஆவியோடும் பாடுவேன். என்ன பண்ண? ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். ஹல்லேலூயா. ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடு ஜெபிப்பேன். அப்போ பாடுகிற பாட்டு அப்படியே ஃபீல் பண்ணி கருத்தாய் பாட வேண்டும். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். அது பாடும்போதே அப்படியே அவ்வளோதான். அது அந்த வார்த்தைகள் அப்படியே அப்படியே லம்பாக நம்ம வாயிலிருந்து அப்படி போகும்போதே கர்த்தர் கப்படி பிடிச்சு அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லி நம்மளை ஆசீர்வச்சிருவார். இதெல்லாம் பயங்கரமான ரகசியங்க. இதெல்லாம் வேதத்தில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. உலகத்தார் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். அவர் வசனம் கை கொள்ளுவேன். நான் அவர் வழிகளிலே நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். அவர் வழி பாட்டு பாடும்போது அந்த பாட்டு நம்ம சரீரத்துக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. அது தேவனுடைய சமூகத்தில் போய் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழுத்து கொண்டு வருகிறது. எப்படி ஒருவர் நன்றாக பாடும்போது அப்படியே அந்த பாட்டில் நாம் அப்படியே இழுக்கப்படுகிறோமோ, அதே போல் கர்த்தரை குறித்து நாம் பாடும்போது அப்படியே கர்த்தரை அப்படியே இழுத்துக்கிட்டு வந்துடுறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை இழுத்து அப்படியே கொண்டாந்து நம்ம பக்கம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி என்ன தெரியுங்களா? பாட்டும் துதியும் ஆராதனை தான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோமோ இல்லைங்க, நல்லா பாடுங்க. பாட்டு பாடினாலே நிறைய கட்டுகள் உடையும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பணம் வேணுமா? என்ன பண்ணும் சொல்லுங்க. எங்க இருக்கு வசனம்? ஐயோ என்ன கேட்டுறாதீங்க, என்னை மட்டும் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோடு நான் யாரையுமே கேட்க மாட்டேன். ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் நான் உங்களை யாரையும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லைன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பணம் வரணும்னா என்ன பண்ணணும்? பணம் வேணும்னா என்ன பண்ணணுங்க? பாட்டு பாடணும். எங்க சிஸ்டர் வசனம் இருக்கு? 4ஆம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது யோசபாத் பாடற் குழுவினரை முன்னாடி நிறுத்தினார். 3 கூட்ட எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாடற் குழுவினர் முன்னாடி நின்று கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, 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 அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாட்டு பாடினோடனே 3 கூட்ட எதிரிகளும் ஒருத்தனோட ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு அவன் கொண்டு வந்த இதெல்லாம் என்ன பண்ணிட்டா போட்டுட்டு, கர்த்தருக்கு அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த எதிரிகளுக்கு அது ஒரு பெரிய இரைச்சலின் சத்தமாக இருந்தது. அவன் கொண்டு வந்த அத்தனை பொருளையும் போட்டு ஓடியே போயிட்டான். பண மூட்டை, சாப்பாடு மூட்டை, விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு போயிட்டான். அதை யோசபாத் கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த ஜனங்க எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சான் சொல்லுங்க? எத்தனை நாள் ஆச்சு? 3 நாளா அவ்வளோத்தையும் கொள்ளையிட்டாங்களாம். ஹல்லேலூயா. அப்போ பணம் வேணும்னா என்ன பண்ணுங்க? நான் பைபிள்ல இருந்து தாங்க சொல்லித்தரேன். பணம் வேணும்னா என்ன பண்ணுங்க?
பாட்டு பாடுங்க. எதிரி ஓடணும்னா என்ன பண்ணுங்க? பாட்டு பாடுங்க. பாட்டு பாடி ஆராதனை செய்யறதுல இருக்கிற ஒரு வெற்றி வேற எதுலையுமே இல்லை. வெற்றியின் சாத்தானோட நிறைய நேரங்களில் மல்லு கட்டுறோம். ஆனால் சிறந்த சாத்தானை துரத்துவதற்கு கூட சிறந்த ஒரு அது என்னங்களா, கர்த்தரை துதிப்பதும் கர்த்தரை பாடுவதும் கர்த்தரை ஆராதிப்பதும் தான். அல்லேலூயா. அப்போ கருத்துடனே என்ன பண்ண வேண்டுமா? பாடுகிறவர்களா இருக்க வேண்டும். சங்கீதம் 51:14 வாசிக்கும் போது, என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய நாவு, என்னுடைய நாவு, அதை கொஞ்சம் கம்பீரமா சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனத்தை சீக்கிரம். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடு. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அந்த இன்னொரு வசனம் கூட அது இருக்கிறது, கம்பீரமாய் பாடுவதை குறித்து. அப்போ கம்பீரமாய் நாம் பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சும்மா பாட்டுனா அப்படியே எனக்கு என்ன தெரியுங்களா, ஒரு வந்து ஏதாவது அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்கலாம் இல்லைங்க. நம்ம கர்த்தர், நம்ம 2 பேர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாடுகிற பாட்டு என்ன பண்ண வேண்டுமா? கம்பீரமாய் பாட வேண்டும். சங்கீதம் 81:1 வாசிக்கும் போது, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் ஓகே, அங்க வரும் 81:1 வாசிக்கும் போது கர்த்தரின் கிருபைகளை என்ன பண்ணுங்களாம்? அங்க சங்கீதம் 81 கர்த்தரின் கிருபைகளை பாடுங்கள். சங்கீதம் 95:2 வாசிக்கிறோம், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுங்கள். வாசிங்க. சங்கீதம் 95:2. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். பாருங்க, சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். நான் வேகமா வசனம் சொல்லிட்டேன்ல, எத்தனை பேருக்கு எத்தனை வசனம் நின்றுச்சின்னு தெரியல. ஏன்னா நமக்கு இன்னும் ஆராதனைகள் இருக்கிறபடினாலே சரியான நேரத்துக்கு முடிக்க வேண்டும். அப்போ கர்த்தரை எப்படியெல்லாம் பாட வேண்டும்? ஆமென், அல்லேலூயா. உற்சாகமாய் பாட வேண்டும், கெம்பீரித்து பாட வேண்டும், எல்லோரும் பாட வேண்டும், ஆர்ப்பரித்து பாட வேண்டும். என்ன பண்ணுங்க? கருத்துடனே பாட வேண்டும், புது பாடல்களை பாட வேண்டும், கர்த்தருக்காக பாட்டு பாட வேண்டும். ஆமென். வனாந்திரம் பாடுகிறது, பள்ளத்தாக்கு பாடுகிறது, நட்சத்திரங்களெல்லாம் பாடுகிறது, இயற்கையெல்லாம் பாடுகிறது. சங்கீதம் ஒரு சங்கீதமே எழுதப்பட்டிருக்கிறதுல, வானங்களை களி கூறுங்கள் அவர் கிருபை என்றும் நிறைய வசனங்கள் வந்து இயற்கைகளை குறித்து எழுது. சிறியோரை கர்த்தரை துதியுங்கள், பெரியோரை கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் கர்த்தரை துதிக்கும் போது, இயற்கையெல்லாம் கர்த்தரை பாடும்போது, நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தரை நாம் பாடுகிறோமா? பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? பாட்டு, நான் ஒரு பாட்டு, என்ன நிறைய பாடல்களை கர்த்தர் கொடுத்துருந்தாலும் சில பாடல்களை கர்த்தரை என்னிட்ட பேசியிருக்கிறார். ஒரு முறை கர்த்தர் என்னிடத்துல சொன்னார், நான் கொஞ்சம் அப்படியே டல் அடிச்சுட்டு அப்படியே ஒரு இதாக இருந்தபோது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்துச்சு, ரைட்டு, இப்போ நம்ம அப்படியே ஜெபத்து கர்த்தரோடே போயிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ கர்த்தர் சொன்னார், ஜாய் நீ ஏன் இந்த பாட்டை ரொம்ப நாளாக பாடுறதே இல்லைன்னு சொல்லி கேட்டார். அந்த பாட்டு வந்து கர்த்தர் கொடுத்த பாட்டு தான். நீ இந்த பாட்டை வந்து நீ தொடர்ந்து பாடிக்கொண்டே இரு, நான் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன்னாரு. என்ன பாட்டுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கர்த்தரின் ஆசீர்வாதம் என் தலைமேல் இறங்கிடுமே, கர்த்தரின் வலது கரம் என் மேல் தங்கிடுமே, கர்த்தரின் ஆசீர்வாதம் என் தலைமேல் இறங்கிடுமே, அவர் பனியை போல என்றென்றுமே என்றென்று மலர்ந்திருப்பேன். இந்த பாட்டை நான் எப்போ பாட ஆரம்பித்தேன்னா, அதுக்கப்புறம் தாங்க நான் தேசங்களுக்கு, மலேசியா, சிங்கப்பூர், எல்லா தேசங்களுக்கு நான் போக ஆரம்பித்தேன். இடையில கேப்பை விட்டுட்டு மறுபடியும் பாட ஆரம்பித்தேன். ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன். என் கிளைகள் ஓங்கி படர்ந்து படர்ந்து கனிகள் கொடுத்திடுமே, என் கிளைகள் ஓங்கி படர்ந்து படர்ந்து கனிகள் கொடுத்திடுமே. ஹல்லேலூயா. அப்போது நம்ம வந்து அது கருத்தோடு கூட அது பாடும்போது கர்த்தர் அதுக்கு ஆமேன் 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 ஆமேன்
ஒரு தேவ தூதர் கூட்டமே நின்றுக்கிட்டு சொல்லுது, ஜாய் பாடுறா, எல்லாம் சேர்ந்து போடு, ஆமேன் போடு, ஆமேன் போடு, ஆமேன் போடுன்னு. ஆமேன், அவங்கெல்லாம் ஆமேன் போட்டோடனே எனக்கு அப்படியே ஆமேனே ஆயிடுது. உயிருள்ள சாட்சி நான் தான். உங்கள் முன்னாடி நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் என்னை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னுடைய பாசிட்டிவும் உங்களுக்கு தெரியும், என்னுடைய நெகட்டிவும் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை அந்த வழியில் நடத்த வேண்டியது என்னுடைய வேலை. ஏதோ நான் வசனத்தை படிச்சுட்டு யாருடைய பிரசங்கத்தையே கேட்டுட்டு நான் உங்களுக்கு போதிக்கவில்லை. கர்த்தர் என்னோடு கூட பேசி என்னை அனுபவத்திலே நடத்தி என்னை ஆசீர்வதித்ததை நான் உங்கள் நடுவிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாட்டு எல்லாரும் பாடுறாங்க, இயற்கையெல்லாம் பாடுது, நீங்களும் பாடுங்க. ஒரு பாட்டை இப்போ நான் மெசேஜ் கொடுத்தே இருக்கிறேன், டக்குன்னு ஒரு பாட்டு எடுக்கிறேன். எவ்வளோ உற்சாகமாக பாடுறீங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குற காரியங்கள்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 138 வாசிக்கிறோம், 5ஆம் வசனத்தில், ராஜாக்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்களாம். ஹல்லேலூயா. ராஜாக்கள் என்ன? கர்த்தரின் வழிகளை பாடுகிறார்கள். முன்ன வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். நீதிமான் பாடி மகிழ்கிறான். வாசிங்க. துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். நீங்களும் நானும் நீதிமான். நீங்க முடிச்சுக்கங்க. நீங்க அதை ஏங்க இவ்வளோ பயந்து சொல்றீங்க? சத்தமா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் நான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறபடினால யாரும் நீ அதை செஞ்சுட்ட, நீ இதை செஞ்சுட்ட, நீ எந்த பாவம் பண்ண, அந்த பாவம் பண்ண, கர்த்தர் என்னை விலை கொடுத்து வாங்கிட்டார். லாபமோ நஷ்டமோ எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. சாத்தான் இப்படி தான் நிறைய பேரை குழப்பி விட்டுட்டே இருப்பான். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பாடி மகிழ்கிறான். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு கர்த்தரோடு கூட அப்படியே இன்னும் அப்படின்னு என்னை நெருங்க வைத்த ஒரு பாடல் தெரியுங்களா? இந்த பாட்டு, உங்க இதயத்தோடு என் இதயத்தை இணைத்து உன் புகழ் பாட வந்தோம். அது ஃபர்ஸ்ட் லைன் என்னது தெரியல. ஆராதனை வேலையில் முதல் சரணம். ஆராதனை வேலை இல்லையா அந்த பாட்டில் ஃபஸ்ட்டு சரணம் இல்லையா? அதில் என்ன வருது? ஆவியோடு உம்மை பாடி துதிக்க. நான் என்ன சொல்லிட்டேன் தெரியுமா? இப்போ சொல்கிறேங்க, உங்களுக்குலாம் அந்த பாட்டு தெரியல. நீதிமான் கம்பீரமாய் பாடுகிறான், பாடி மகிழ்கிறான்ற வார்த்தையின்படி அப்படி டக்குன்னு பாடணும் நீங்க. ஹல்லேலூயா. ஆவியோடு உம்மை ஓடி வந்தோ, உம்மை ஓடி வந்தோ. எல்லாரும் நல்ல உற்சவம். ஆவியோடு பாடி துதிக்க சபையாக அதில் நாம் இருவரும் ஒன்றாக அப்படி ஒரு ஃபீல் வரும் பாருங்க. ஹல்லேலூயா. நான் ரொம்ப நாளைக்கு முன்னே கேள்வி கேட்டேன். நீங்கள் சபையில் சூப்பராக பதில் சொன்னாங்க சில பேர். நான் இப்போ கேட்குறேன், நானும் ஏசப்பாவும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா நிற்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணால், ஒரே ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குமா. அவங்க டக்குன்னு இமேஜினேஷனில் பார்த்துட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் ஏசப்பாவும் அப்படி நிற்கும்போது, நாம் இருவரும் ஒன்றாக கரம் பிடித்து நாம் இருவரும் ஒன்றாக நடந்திடுவோம், நாம் இருவரும் ஒன்றாக பேசிடுவோம், இயேசுவே இதுவே என் வாஞ்சையாகும். ஹல்லேலூயா. பாடும்போதே அப்படி ஒரு ஃபீலோட அவருக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கும். எப்பயுமே நம்ம கர்த்தரை ஆவியில தான் பார்க்க முடியும், ஆவியில தான் ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. ரொம்ப ரேர் கர்த்தர் அப்படியே, அது கூட ஆவியில தான் அப்படியே கண்ணை திறந்துருக்கும் போதே டக்குன்னு
நான் சொன்னேன்ல, சோபால் அப்படியே உட்காந்துருக்கிறேன், ஏசப்பா ஏசப்பான்னு அப்படியே பட்டுன்னு அப்படியே முன்னாடி வந்து அப்படியே குனிஞ்சு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து, நீ எனக்கு பிரியமானவள் சொன்னோடனே அப்படியே உடம்பெல்லாம் ஒரு சிலுத்து அப்படியே ஒரு சேக்காச்சு பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது பாட்டு வந்து இருவர் ஒன்றாக கரம் பிடித்து, ஏன் பாடுறீங்களா? எத்தனை பேர் வீட்டில் அந்த பாட்டெல்லாம் பாடுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு வந்தாலே ஒழுங்காக பாடுறதில்ல, வீட்டில் எந்த லட்சத்தில் நம்ம பாடுவோன்னு தெரியும். இல்லை சிஸ்டர், சபையில் தான் நாங்கள் பாட மாட்டோம், ஆனால் வீட்டிலலாம் நாங்கள் ரொம்ப சூப்பராக பாடுறோம் அப்படிங்கிறவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாடுங்க. வாசிக்கிறோம் எபேசியர் 5:19 வாசிக்கிறோம், உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடுங்கள். வாசிங்க பார்க்கலாம் 5:19. ஒருத்தர் கொலைசியர் 3:16 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. உங்கள் இருதயத்திலே சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் புத்தி சொல்லுங்களாம். புத்தி சொல்றதே அந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் உலகத்தார் தான் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம பாட்டு கூட ஒன்று இருக்கு, புத்தி சொல்ற பாட்டு. ஏங்க கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. வாழணும் எஸ்தரை போல் வாழணும், இருந்தா இருக்கணும் மரியாதை போல் இருக்கணும். வாழ்ந்தா வாழணும் எஸ்தரை போல் வாழணும், இருந்தா இருக்கணும் மரியாதை போல் இருக்கணும். பறந்தா பறக்கணும் எலியா போல பறக்கணும், பறந்தா பறக்கணும் எலியா போல பறக்கணும். செத்தா சாகணும் ஸ்தேவான போல் சாகணும், செத்தா சாகணும் ஸ்தேவான போல் சாகணும். இதெல்லாம் எந்த காலத்து பாட்டோ, நாங்கெல்லாம் நினப்பு வச்சிருப்போமா? ஹல்லேலூயா. அநேக புத்தி சொல்லுகிற பாட்டும் நம்மள்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயங்களிலே என்ன பண்ணுங்களாம்? கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போன வாரம் செய்தி கேட்டுட்டு வீட்டில் போய் பாட்டா பாடின ஆளுங்களாம் யாரு? பாட்டா பாடின ஆளுங்க இல்லை, பாட்டு பாடின ஆளுங்க யாரு? கரங்களை உயர்த்திங்க பார்க்கலாம், நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமேன். 1 2 3. என்ன நடக்குது இங்கே? இதா ஹல்லேலூயா. உங்கள் இடத்துல இருந்து கர்த்தர் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குறார் தெரியுமா உங்களுக்கு? ஏங்க உலக பிரகாரமான அப்பாவை உங்களால் நாங்கள் எங்கே சந்தோஷப்படுத்துகிறோன்னு கேட்குற மாதிரி இருக்குது. பார்க்குறோம் யாரையோ சந்தோஷப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்தோஷப்படுத்த முடியாதா? அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு பாட்டு தான் வழி. ஹல்லேலூயா. பாட்டு துதி. போய் ஜெபிங்க அப்படின்னா, என் கடன் பிரச்சனை மாறணும், என் சரீரத்தில் உள்ள பலவீனம் மாறணும், எனக்கு அது வேணும், எனக்கு வீடு வேணும். இல்லைங்க, கர்த்தரை பாடி துதிங்க, தானா வரும் எல்லாம். ஜெபம் என்று சொன்னால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அது ஆராதனையாக தான் இருக்கணும். ஆராதித்தா எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க. ஆமேன். அப்போ எல்லாரும் வர்றாங்க அப்படின்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு தான் வருவாங்க அவங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சில காரியங்களுக்காக ஜெபிக்கணும், அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 85% உங்களுடைய ஜெபம் அது ஆராதனையாக தான் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம். நேற்றெல்லாம் எனக்கு ஒரே சந்தோஷம். நைட்டு படுக்கும்போது அப்படியே படுத்துருக்கும்போது எனக்கு நிறைய நினைவுகள்லாம் வந்தது பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க காலத்தில் வீடு கிடையாது, நல்ல வசதிகள் கிடையாது. அப்போல்லாம் கர்த்தர் சொன்னார் என்கிட்ட வந்து, ஜாய் உனக்கு எல்லாம் தருவேன், நீ என்ன பண்ண, என்ன ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரிங்கப்பா. அழுதுகிட்டே ஆராதிப்பேன் பாருங்க, அது ஒரு காமெடியாக இருக்கும். சரிங்கப்பா நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு நல்ல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. கர்த்தர் அவர்கள் கஷ்டப்படுற எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் செஞ்சதை சொல்கிறேன். கர்த்தரை துதித்து ஆராதித்து கொண்டு இருக்க வேண்டியது தான் உன்னுடைய வேலைன்னு கர்த்தர் சொன்னார். அதை நான் செய்தேன். நேற்று நைட்டு அப்படியே ஏசியை போட்டு அப்படியே நிம்மதியான ஒரு தூக்கம். அப்படியே தூங்கும்போது நான் கர்த்தரை அவ்வளவாய் ஸ்தோத்தரித்தேன். ஹல்லேலூயா. வீட்டில் ஃபேன் கூட இல்லாமல் எங்கள் ஜான்ட்ரஸை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்க, எங்கள் பாஸ்டர் அப்படியே இந்த ரோட்டில் நடப்பார் பாருங்க. ரோட்டில் நடந்து 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 பிள்ளையை தூங்க வைப்பார் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்த ஒரு காலம் கர்த்தர் சொன்னார், நீ என்னை ஆராதி உனக்கு எல்லாம் வருனாரு. இன்னைக்கு அப்படி ஒரு நல்ல தூக்கத்தை கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறாராம். ஹல்லேலூயா. தூங்குமா, நல்லா தூங்கு. ஹல்லேலூயா. செபிக்கிற நேரம் ஜெபம், வேத வாசிக்கிற நேரம் வேதம். ஆனால் தூங்கும்போதுன்னு வரும்போது சந்தோஷமாக என்ன பண்ணு, தூங்கு. எத்தனை பேருக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி கொண்டாடுங்கள். பாடி என்ன பண்ணுங்க,
மகிழுங்கள், உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடுங்கள். கொலைசியர் 3:16 சொல்லப்படுகிறது. அதே சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை என்ன பண்ண வேண்டுமா? பக்தியுடன் பாடுங்கள். ஹல்லேலூயா. நிறைய பார்த்துட்டு வரோம். எத்தனை பேர் மனசில் ஒன்றும் பட்டலைன்னா இந்த செய்தியை மறுபடியும் நம்மளுடைய HMP யூடியூப் சேனலில் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எடிட் பண்ணி எழுதி போடு பாருங்கள். பக்தியுடன் என்ன பண்ணுங்களாம்? பாடுங்கள். எபிரேயர் 2:12 வாசிக்கும் போது சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன். இன்றைக்கு எத்தனை பேர் சர்ச்சில் பாடுறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்களெல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா உங்களையெல்லாம் கர்த்தரை என்ன ஆசீர்வதிக்க தான் சொல்லியிருக்கிறாரு. ஆமென். ஆனால் அதில் ஒரு விஷயத்தையும் வச்சுட்டார் பார்த்துக்கோங்க. அது ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று வச்சுட்டார் கர்த்தர். ஆசீர்வதிக்க வேண்டியது உன்னுடைய வேலை. ஆனால் அதுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் போகும். ஆமென். வராது. ஏன்னா ஹல்லேலூயா, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனால் அதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் பாத்திரவான்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட தங்கும். இல்லைன்னா உங்கள்கிட்ட தங்காது. அது என்கிட்டே திரும்பி வந்துடும். அந்த என்கிட்ட திரும்பி வர்றதுக்காவது நான் நிறைய உங்களை ஆசீர்வதிச்சிட்டே இருக்கணும். நாங்கள் சொல்ல மாட்டோம். சபை நடுவிலே கர்த்தரை துதித்து பாடுங்கள். அதனால் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால மற்ற சபையில் நடக்கிறத சொல்கிறேன். எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க பாருங்கள். நான் உங்களை சொல்லலை, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். நான் உங்களை ஆசீர்வதிக்க தான் செய்வேன். சரிங்களா? நான் உங்களை திட்டலை. மற்ற இடங்களில் சொல்கிறேன். சரிங்களா? எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி உட்காந்து கிடப்பாங்க பாருங்கள். ஐயும் தட்ட மாட்டாங்க, பாட்டும் பாட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன இந்த ஜாய் டிவியில் இந்த வாரம் போன வாரம் ஜாய் டிவி பார்த்தவங்க எத்தனை பேர்? நிறைய பேருக்காக ஜெபித்து சில பேருக்கு ஆலோசனை சொல்ல நான் வீட்டுக்கு வந்த பிறகு கூட நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. அவர்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் சரியான ஆலோசனைகளை கொடுத்து தான் நான் ஜெபிக்கிறது. அப்படியே ஜெபிச்சோன்னே ஹீலிங்லாம் கிடையாது. நீ செய்ய வேண்டியதை செய், கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அம்மா 316 போயிட்டாங்க. இன்றைக்கி ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது சொல்லுது, அம்மா உனக்கு நிறையா கர்த்தர் ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்குறாருமா. கர்த்தரை பாடி துதிச்சா ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் வரும். நான் யாருன்னு எனக்கு தானே தெரியும். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறதுனால தான் எல்லா ஆசீர்வாதங்களும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ சபை நடுவில் நான் கர்த்தரை துதித்து பாடுவேன் அப்படின்னா, நீங்கள் சபை நடுவில் கர்த்தரை துதித்து பாடுறீங்களா? உற்சாகமாக பாடுறீங்களா? கம்பீரமாக பாடுறீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா பாடுறீங்களா? சங்கீத பாட்டுகளை பாடுறீங்களா? ரச்சன்ய பாடல்களை பாடுறீங்களா? கைத்தாளத்தோடு நான் உமையை பாடுவேன், எக்காலம் ஊதி நான் எப்போதும் பாடுவேன். நான் இந்த பாட்டு வீடியோ ஷூட்டிங்கில் இந்த ஆத்துமனேஸ்வரை கண்டேன். அதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு தான். அந்த பாட்டை போட்டு போட்டு கேட்பேன் நான். அது எப்படியோ எனக்கும் ஒரு நல்ல தலையை ஆட்டி ஆட்டி பிரீத்தா கூட சேர்ந்து நானும் நல்ல தலையை ஆட்டி ஆட்டி பாட கற்றுக்கிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பாட்டு எனக்கு அப்படி பிடிச்சிருந்தது பார்த்துக்கோங்க. கை பாடுவோமா? கைத்தாளத்தோடு நான் உம்மையே பாடுவேன், எக்காலம் ஊதி நான் எப்போதும் பாடுவேன். கைத்தாளத்தோடு நான் உம்மையை பாடுவேன், எக்காலம் ஊதி நான் எப்போது பாடுவேன். உம்முடைய வார்த்தைகளை நினைச்சி நினைச்சி பாடுவேன், எப்போதும் ஸ்தோத்தரித்து மகிழ்ச்சியோடு. உம்மை துதித்து பாடுவேன், புகழை போற்றி பாடுவேன், அற்புதங்களை சொல்லி நான் பாடுவேன், உம் அதிசயங்களை சொல்லி சொல்லி பாடுவேன். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நீங்க கைத்தாளத்தோடு கூட கர்த்தரை பாடினது. இப்படியே ஞாபகம் மூட்டி சொல்லி சொல்லியா பாடணும். எப்போதுமே கைத்தட்டி நம் கர்த்தரை சபை நடுவிலே பாடி துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்பமான பாட்டை நான் கர்த்தருக்காய் பாடுவேன், இசையோடு பாடி நான் தேவனை போற்றுவேன். இன்பமான பாட்டை நான் கர்த்தருக்காய் பாடுவேன், இசையோடு பாடி நான் தேவனை போற்றுவேன். நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு பாடுவேன், உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடுவேன்.
நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு பாடுவேன். உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடுவேன். ஹல்லேலூயா. அப்படி பாடும்போதே எப்படி இருக்குது இல்லை? ஹல்லேலூயா. ஸோ பாடுங்க. சரி, இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த எல்லா வேதத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தேன், இந்த பாட்டு பாடினவங்க வேதத்தில் யாரெல்லாம் பாடினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வனாந்திரம் பள்ளத்தாக்கெல்லாம் பார்த்துட்டோம். மனுஷர்களில் யாரெல்லாம் பாடினாங்கன்னு சொல்லி பார்த்தா முக்கியமான ஒரு விஷயம் அதில் இருக்கும் பாருங்கள். வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாத்திராகமம் 15 வாசிக்கும்போது மோசே ஒரு பாட்டை எழுதுகிறார், அந்த பாட்டை எல்லாரும் பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது மிரியாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க. வசனம் நமக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் அந்த வசனங்களெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. மிரியாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க. யாத்திராகமம் 21:17 வாசிக்கும்போது இஸ்ரவேல் எல்லோரும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். நியாயாதிபதிகள் 5:1 வாசிக்கும்போது தெபோரால் கர்த்தரை துதித்து நடனமாடி, இவங்கெல்லாம் பாட்டு பாடும்போது கூட டான்ஸும் போட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டான்ஸ் ஆடுறவங்கள பார்த்து ரொம்ப கேவலமாக ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. சில ஊழியக்காரங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் டான்ஸ் அப்படிங்கும்போது நடனத்தோடு அது நம்ம திருப்பி நம்ம இன்னொரு டைம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடுற இடத்துல எல்லாருமே இந்த ஸ்திரீகள் எல்லாம் நடனம் ஆடி கர்த்தரை பாட்டு பாடி துதித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் கவனிக்கலை. நம்ம ஜான் ரோஸ் அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் சொல்லி கொடுத்தாங்க. உண்மையாக சொல்லுங்கள். என்ன பலே பலே ஏசு பலே பாடினாங்கல்ல, எத்தனை பேர் அவர் சொல்லி கொடுத்த ஆக்ஷனை செஞ்சேன், ரொம்ப உற்சாகமாக செஞ்சேங்கிறாங்க. நான் பார்க்கணும். கையை தூக்குங்க பார்க்கலாம். இதெல்லாம் தூக்குங்களேன், நல்லா தூக்குங்களேன். அப்பையும் பாருங்க இல்லை ஏங்க, கர்த்தருக்காக ஒரு கையை இந்த கை விரல் இருக்கிறதுனால தானே நீட்ட சொன்னார். சொல்லுங்க, இந்த கை விரல் இருக்கிறவங்களா கையை தூக்குங்க, தூக்குங்க. இந்த விரல் எல்லாருக்குமே இருக்கா? இருக்குல்ல, இருக்குதுல்ல, இருக்கா இல்லையா? அது என்ன அர்த்த சபையை பற்றி நான் பேசுறது? இந்த வரேன், உங்களையே பேசுகிறேன். விரல் இருக்குல்ல, ஏன் ஒரு ஸ்டெப் லைட்டாக பலே பலே சொல்கிறதுக்கு இன்னும் கை விரல் நல்லா அள்ளி திங்கிறதுக்கு மட்டும் விரல் இருக்குதுல்ல, நல்லா உக்காந்து கடிச்சு எலும்பு திங்கிறதுக்கு இந்த விரலை யூஸ் பண்ணுறோம்ல. எல்லாத்தையும் அப்படி தானே, நல்லா எலும்பு கடிக்கலாம். இந்த விரல் எல்லாமே எலும்பு இப்படி பிடிச்சிட்டா கடிப்போம். சொல்லுங்க, மட்டன் எடுத்து இப்படியா திம்போம். இந்த விரலை யூஸ் பண்ணி கடிக்கிறமே, நல்லா சாப்பிட்றமே, இந்த ஒரு விரலை நீட்டி பலே பலே. எதை பாட்டு பாடுப்பாவா? பைக் இருக்கா கையில்? ஹல்லேலூயா. எங்க எல்லாரும் இப்போ பார்க்கணும், எல்லாரும் விரலையும் எல்லாம் மடியில் வைங்க. பாடியா, எனக்கு தெரிய மாட்டேன். பாட்ட போடுப்பா. பலே இயேசு நாம், பலே இயேசு நாம், இயேசுவின் நாமம் பலே பலே. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எந்திரிச்சு நில்லுங்க. ஏன்னா விரல் சாப்பிட்றதுக்கு மாத்திரமல்ல, அவரு உங்களெல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆட சொல்லலை. நான் தான் சொல்கிறேனே, இங்கே ஆட முடியாது, எங்கள் சரீரத்தில் பலனும் கிடையாது, பறந்துடுறது. அப்படியே அங்கே தாவீது தேவரா கூட போய் சேர்ந்துக்கிறது. ஹல்லேலூயா. பாடுங்கப்பா. இயேசுவின் நாமம் பாடுங்க. ரெண்டு வரலும் பெஸ்ட்டு. நாங்கள் இந்த கையில் தான் சாப்பிடுவோம். நோ இந்த கையும் சேர்த்து தான். ஹல்லேலூயா. ஓ பலே இயேசு நாம், பலே இயேசு நாம், இயேசுவின் நாமம் பலே பலே. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. இத பாருங்க, சரீரத்தை ஆட்டினீங்கன்னா எக்ஸசைஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சாப்பிட்றத நிறுத்தாதீங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் இப்படி கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் பண்ணுங்கள், தானாக இறங்கிடும். கர்த்தர் இறக்கிடுவார்ப்பா.
ஊழியக்காரரின் வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்துகிறாராம். என் வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துவார். நான் என்ன சொன்னாலும் எங்க கர்த்தர் மகிமைப்படும்படி சொல்கிறேன். நான் என்ன சொன்னாலும் என் கர்த்தர் கேட்பார். என்னுடைய ஒரே நம்பிக்கை கர்த்தர். அதனால ஆக்ஷன் பண்ணுங்க. அல்லேலூயா. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. பலே இயேசு நாமம், பலே இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. பலே இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசுவின் நாமம் பலே பலே. இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஓ இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம் பலே. ஆமென். உட்காருவோம் அப்படியே. ஹல்லேலூயா. ஏய், நிறைய பேர் கண்ணை மூடிட்டாங்கப்பா. ஊக்கமா அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரை நம்ம என்ன பண்ண வேண்டும்? அப்போ மிரியாம் பாட்டு பாடினாங்க. நியாயாதிபதிகள் 5:1 வாசிக்கும் போது தேவரால் பாட்டு பாடினாங்க. 2 சாமுவேல் 22:1 வாசிக்கும் போது தாவீது பாட்டு பாடுகிறார். தாவீது தான் எல்லா சங்கீதங்களையும் பாட்டா எழுதினார். ஸோ இவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஒரே ஒரு ஒற்றுமை என்ன தெரியுங்களா? இவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள். ஐய தட்டி ஆமென் சொல்லுங்க. ஸோ பாட்டு பாடுகிறவங்க நல்லா கேளுங்க. கர்த்தரை குறித்து பாட்டு பாடுகிறவர்கள், கர்த்தருக்காக பாட்டு பாடுகிறவர்கள் மேல ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது. அது என்ன ஆவினா? தீர்க்கதரிசின ஆவி. தீர்க்கதரிசன வரத்துக்காக விழுந்து 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 ஜெபிக்கணும் அல்ல. நீங்க கர்த்தருக்காக நீங்க பாட்டு பாடுங்க. தீர்க்கதரிசன வரம் தானா செயல்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இயற்கைகள் எல்லாம் பாடுகிறது. வேதம் சொல்லுகிறது நீதிமான் கம்பீரமாய் பாடுகிறான் என்று சொல்லி. அப்போ நான் நீதிமானாக இருக்கிறபடினாலே கருத்தோடு பாடுவேன், இசையோடு பாடுவேன், கர்த்தருடைய நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன், எப்போதும் பாடுவேன், என்றென்றைக்கும் பாடுவேன், வாழ்ந்திருக்கும் போதும் பாடுவேன், தாழ்ந்திருக்கும் போதும் பாடுவேன், என்னை தூக்கி நிறுத்தினாலும் பாடுவேன், கீழே தள்ளி விட்டாலும் பாடுவேன். நீங்கள் ஒரு வெளிப்பாடு உள்ளவர்களாய், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசிகளாய், அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தில் அடுத்தது நாளைக்கு என்ன நடக்க போகுது, அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் பாட்டு மட்டும் கர்த்தரை சும்மா பாட்டு அப்படி பாடாதீங்க. கருத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கருத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது பணம் வருகிறது. பணம் 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 பணம். கடன்காரங்கெல்லாம் ஒரு அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே கடை இல்லையா? அடேங்கப்பா. சொல்லுங்க, பரவாயில்ல, அழிலையா சொல்லுங்க. அழிலையாங்கிறது நல்ல வார்த்தை தானே. நான் சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு பாட்டாக பாடுங்க. எவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் கடன் அடையுதுன்னு பாருங்க. நிஜமா சொல்கிறேங்க. அப்பா, நான் உங்களுடைய நாமத்தினால நான் ஜனங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை போடுகிறேன். பாடுகிற உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம், சரிங்களாப்பா, பாடுகிற உங்கள் பிள்ளைங்க மேலெல்லாம் அந்த அபிஷேகம் இறங்கி வருவதாக. பணமே, நீ எந்த இடத்துல எந்த மூலையில் எங்கெங்கே கட்டப்பட்டிருக்கிறாயோ, எங்கள் ஜெயமுடைய பிள்ளைகள் பாடும்போது எல்லாம் அவங்க கைக்கு வந்து சேர்ந்துருன்னு இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயற்கை ஆமேன்னு சொல்லிருச்சு. ஹல்லேலூயா. நான் சொன்னல, இந்த மரம் பார்த்தீங்கன்னா கனியே சாப்பிட முடியல 2 வருஷம். போன வருஷம் என்ன பண்ணேன்னா, டெய்லி வருவேன், பார்ப்பேன், என்ன உனக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நான் அந்த அக்ரிகல்ச்சர் நான் படிக்கலை. ஸோ நான் மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ என்ன பண்ணிவிடு, இந்த வருஷத்தில் நான் பழம் சாப்பிட்ணும், நீ எனக்கு பழம் கொடுங்க. நல்ல பழமாக குடிச்சு சாப்பிட்டேன். அல்லேலூயா. அப்போ இயற்கைகள் இது பணம் பரலோகத்தில் இல்லை. பணம் இங்கே தான் எங்கேயோ இருக்குது. அது காற்றுல அடிச்சுக்கிட்டு வரும். எங்கெல்லாம் உங்கள் பணம் கட்டப்பட்டிருக்குதோ அங்கெல்லாம் வரும். எல்லாம் கட்ட வைக்கப்பட்டு வரும். நேற்று பைசா அப்படியே தண்ணி மாதிரி செலவாயிட்டே இருந்துச்சு. கையில் பைசா இல்லை. சரி, நமக்கு எப்பயுமே காலியான தானே பணம் வரும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படியே நடந்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் அந்த பர்ஸு பார்த்திங்கன்னா அது எம்டி பர்ஸு. எனக்கு தெரிஞ்சு அது எம்டி பர்ஸு தான். அதை என்னுடைய சேரில், நான் உட்காந்துருக்க சேர்லேயே கிடந்துச்சு. நேற்று எடுத்து என்ன பண்ணேன், இந்த பர்ஸு வேறு சேரில் உட்கார முடியாமல் இங்கேயே கிடக்குதுன்ட்டு எடுத்து சரி சும்மாவா திறந்து பார்ப்போமான்னு திறந்து பார்த்தா அதில் 1000 ரூபா இருந்துச்சு.
எவ்வளோ நாளாங்க அது சேர்லேயே கிடக்குது. ஹல்லேலூயா. அது எப்படி வந்து சில பேர் சொல்கிறாங்க, பணம் வருதான், பணம் பர்ஸில் பணம் வருதான், கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. நான் போய் கர்த்தர்ட்ட போய் உட்காந்தேன். எந்த ஒரு விஷயம்னாலும் நான் கர்த்தர்ட்ட, ஏன் சாமி கள்ள தீர்க்கதரிசிகள் அவங்க அந்த பெரிய தீர்க்கதரிசி அவர் சொல்கிறாரு, அது எப்படிங்க பணம் வரும், ஜெபம் பண்ணால் எப்படிங்க பர்ஸில் பணம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டார். பணம் என்ன அப்படி எப்படி வரும், பேங்குக்கு எப்படி பணம் வரும் அப்படிலாம் கேட்டார். நான் வந்து இந்த இதை கிளியர் பண்ணுறதுக்காக நான் கர்த்தர்ட்ட போய் உட்காந்தேன். நான் உட்காந்த உடனே மீன் வாயிலேருந்து 2 வெள்ளிக்காசு கிடச்சிது. அது என்ன பரலோகத்தில் இருந்தால் கிடச்சிச்சு? பரலோகத்தில் என்ன வெள்ளிக்காசு அச்சடிச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டாக மழையை போட்டால் மீன் காசு கொடுத்துச்சா இல்லையா? சரி, இதை விடுங்க. பாருங்க, ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. ஏசு 5 அப்போ 2 மீன் என்ன பண்ணார்? 5000 பேத்துக்கு பங்கிட்டு கொடுத்தாருல. அது மீன் உயிருள்ள மீனா வறுத்த மீனா? சொல்லுங்க, உயிருள்ள மீனா வறுத்த மீனா? உயிருள்ள மீன் குட்டி போடும், வறுத்த மீன் குட்டி போடுமாங்க? அட சொல்லுங்க, வறுத்த மீன் குட்டி போடுமா? ஆனா என் ஏசு கை வச்சாரு, குட்டி போட்டுச்சு. 5000 பேர் பொரிச்ச மீனை சாப்பிட்டாங்க. வளர்ந்துச்சா இல்லையா? வளர்ந்துச்சா இல்லையா? பொரிச்ச உயிருள்ள மீன் தான் அது வளர்றதே கஷ்டம். அதுக்கு சரியான முறையில் தண்ணி வைக்கலன்னா செத்து போவோம். ஆனால் பொரிச்ச மீன் வளருதுன்னா அது பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை செய்த கர்த்தருக்கு ஹல்லேலூயா. நான் சகோதரிகிட்ட தான் சொல்லுவேன் அடிக்கடி, என்னமோ தெரிலப்பா, என் பர்ஸை காலி பண்ணி போடுறேன், அது பணம் எப்படி தான் வருதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் பணம் வந்துட்டு தான் இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிறேன், நீங்கள் பாட்டு பாடுங்க, உங்கள் கடை அடைஞ்சிரும். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். நீங்கள் பாட்டு மட்டும் பாடி கர்த்தரை உற்சாகமாக ஆராதிங்க, உங்கள் கடன் பிரச்சனை தீரும். கடனே இல்லாதவங்களுக்கு உங்கள் பணம் வளரும், பெருகும். யாரோ என்னைக்கோ உள்ளதான் கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுக்கு எப்படி 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? யோபுக்கு எப்படி 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? அவனை துக்கம், அவன் வியாதியாக இருக்கும்போது ஒருத்தர் வரல, அவனுக்கு சுகம் வந்தோடனே அவனை துக்கம் விசாரிக்க அப்போ தான் வராங்க. வர்றவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொண்ணை கொடுத்தாங்க அவர் கையில். அந்த பொண்ணு தான் அவ்வளோ பெருகி போச்சுங்க. வர்றவங்கெல்லாம் சும்மா ஒரு அப்படின்னு கொஞ்சம் நீட்டிட்டு போனாங்கன்னு வைங்களேன், உங்கள்கிட்ட நீட்டுறதுக்காகவே ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அது தெரியுமா உங்களுக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே தூங்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் எழுப்பி என்ன பண்ணுவார் கர்த்தர்? என்ன பண்ணுவார்? அனுப்பிச்சி விடுவார். பாட்டு பாடினா போதும். ஹல்லேலூயா. இப்போ தீர்க்க தரிசன வரம் கூட அது என்ன பண்ணுமா? செயல்படுகிறதா இருக்கிறது. எல்லாரும் தீர்க்கதரிசிகள். நீங்கள் பாட்டு பாடுங்கள், தீர்க்கதரிசிகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.